நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் சையது ஆப்தீன் அவர்கள். வளைகுடா நாடுகளில் ஒரு மிகப்பெரிய பதவியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊடகத்தின் மீது மிகப்பெரிய காதலால் அந்த வேலை போதும்னு சொல்லிட்டு வேலையிலேருந்து வெளியே வந்து சமூக சேவை, ஒரு பக்கம் தனக்கான விருப்பமான ஊடகத்துறையினுடைய வேலை, இன்னொரு பக்கம் இன்றைக்கி டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, ஊடகத்தில் எதெல்லாம் வந்திருக்கோ தொழில்நுட்பமான விஷயங்களை, தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை மக்கள் மத்தியில் இல்லை, தனக்கான ஆர்வத்துக்காக செயல்படுத்தி அதை தன்னுடைய ஊடக ஆசையை நிறைவு செய்து கொண்டு அதை மூலமாக ஒரு சின்ன திருப்தி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையான நண்பர். சையத் ஆப்தீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய இந்த பயணம் இந்த ஊடகத்துறையோடு சேர்ந்து அவருடைய அந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட அந்த அவருடைய பணியில் இருந்த அனுபவங்களோடு சேர்ந்து இன்னொரு கட்டத்திற்கு அவரை அழைத்து சென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஆப்தீன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை சொல்லலாம். வணக்கம். வணக்கம் நகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நகா, உங்களை சந்திச்சதுல மிக்க சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதாவது கீழே நியூஸ் அப்படின்னும் நான் மீடியா அப்படிங்கிற நம்மளுடைய நிறுவனமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு காலத்தில் தொடங்கி அது நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தோம். சில பல காரணங்களால் அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். முடிவுக்கு வரல, என்ன தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். வெவ்வேறு ரீதியில் நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா முடிவு. சென்னை வந்திருக்கீங்க, பீச் பக்கத்தில். அது புது வருஷம் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது பல வருஷங்களுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சதுலயும் அதுவும் பீச்சில் சந்திக்கிறதா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அதுவும் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள விஷயங்களை, வளர்ச்சிகளை பற்றி பேசுறதுக்காக நம்ம சந்திச்சுக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா. எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையினை? ஊடகங்கள் சரி, ஒவ்வொரு முன்னேற்றங்களுக்கும் ஒரு ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்குதான்னு ஆங்கிலத்தில் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸுங்கிற மாதிரி ஒரு நல்ல பக்கமும் இருக்கு, அதுக்கு தன்னும் சரித்த பக்கங்களும் இருக்கு. இப்போ ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஊடகவியாளர்னா ஒரு உயர்ந்த ஒரு மரியாதையும் மதிப்பு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு ஒரு மொபைல் வச்சிருக்கவங்க எல்லாருமே பத்திரிகையாளர், நிருபருங்கிற சூழல் வந்துருச்சு. அதனால உண்மையான சரியான பத்திரிகையாளர் யாரு, ஊடகவியாளர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஒரு மிக ஒரு என்ன சொல்றது, நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாத விஷயமாவும் ஆயிடுச்சு. அதனால பிரித்து பார்த்து அடையாளம் பார்த்து நம்ம செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு உள்ள ஊடகத்தோட சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனால் அதே சமயம் விஞ்ஞான வளர்ச்சினால ஒரு பக்கம் அதீத வளர்ச்சி நல்ல பாதையில் போய்கிட்டு இருக்க ஊடகங்களும் இருக்குது. அதே ஒரு நெகட்டிவான சைடில் போய்கிட்டு இருக்க விஷயங்களும் இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறத பார்த்தா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பேஸ், என்ன சொல்கிறது, ஒரு மெஷினை மனுஷன் மாதிரி பழக்கிறதுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு 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 கருவி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது இந்த பொதுப்படையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் பல வகைகள் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதை கற்றுக் கொடுக்குற விதம், அதில் இன்னும் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, மனிதனை விட மிகுதியாக சிந்திக்க வைக்கிற திறன் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். கண்டிப்பாக இந்த வளைகுடா நாடுகள் அப்படிங்கிறப்ப ஒரு கனவும் காதலும் இருக்கும். நீங்கள் சற்று இருக்கிற ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் மேலேயே அங்கேயே வாழ்ந்த 30 வருஷம் ஆச்சு. ஆமாம், 30 வருஷம், 31வது வருஷம் வாழ்க்கை. இப்போ இந்த வளைகுடா வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு? இருக்கா, இருந்துதான் இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு நம்ம 1995 போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன விஞ்ஞான வளர்ச்சியும் அந்த அளவு தான், போக்குவரத்து வளர்ச்சியும் குறைவாக இருந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருந்தோம். இப்போ வளைகுடா பல நாடுகளுக்கு நான் கடந்து போயிருக்கேன். சவுதி அரேபியான்னு சொல்லலாம், குவைத்துன்னு சொல்லலாம், கத்தாருக்கு போயிருக்கேன். இப்போ ஒவ்வொரு நாடுகளுமே ஒரு விஞ்ஞானத்தை நோக்கி, விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்க. முன்னாடி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த அடையாளம் காண்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சினால எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. முன்னாடி நிறைய நல்ல ஆற்றல் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களால அடையாளம் காண முடியும். அவங்க எந்த இடத்துல போகலாம், எந்த அவங்களோட குறிக்கோளை அவங்க செயல்படுத்த முடியாத சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எனக்கு இதுதான் செய்யணும் ஒரு நினைச்சேன்னா அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அன்னைக்கு இருந்துச்சு, ஆனால் அடையாளம் காண முடியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு இருந்தாலும் அது எளிமையாக நம்ம அடையாளம் காண முடியுது. அதை நோக்கி நம்ம பயணிக்கவும் முடியுது. நீங்கள் முதல்ல வேலைக்கு போகிறப்ப என்ன வேலைக்காக போனீங்க? என்ன வேலைக்குன்னா இந்த கொள்முதல், ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லுவாங்க, அதோட ஒரு துணை உதவியாளர், சாதாரண ஒரு பர்ச்சேசிங் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு தான் போனேன். சரி, அதுல இருந்து தொடர்ந்து ஆனால் வளைகுடாவில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போவாங்க, பல மாற்றங்களை உருவாக்கி எங்கேயோ தொடங்கி எங்கேயோ ஒரு இடத்துல முடிப்பாங்க. 100% ஒரு பாதி சதவீதம் தான் எங்கே தொடங்கினாங்களோ அதுலேயே ஒரு முன்னேற்றமான பாதையில் போவாங்க. அந்த வகையில் ஆண்டவன் கிருபையினால நான் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பகுதியில் தான் தொடங்கினேன். இன்னைக்கு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டைரக்டர், ப்ரொக்யூர்மெண்ட் ஜெனரல் மேனேஜர் லெவல் வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனிகளில் முன்னேறி
அது சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நீங்க வேலையை விட்டு வந்துட்டீங்கன்னு ஒரு நிறுவனத்துல இருந்து வேலையை விட்டு வந்துட்டேன்னு தவிர அந்த வேலையை நான் தனிப்பட்ட முறையில பிற கம்பெனிகளுக்கு ஒரு கன்சல்டண்டா ஆலோசகரா வந்து தொடர்ந்து இத்தனை வருஷம் அனுபவத்தை வந்து நீங்க பகிர்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட அனுபவங்களை வந்து அது நான் வந்து பெரிய என்னோட டார்கெட் எல்லாம் பெரிய நிறுவனங்கள்லாம் கிடையாது. சில பேர் கற்பனை பண்ணிட்டு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு தான் உதவி செய்யறேன். என்னோட அனுபவங்களை சின்ன சின்ன கம்பெனிகள் பெரிய நிறுவனங்கள் மாதிரி செயல்படணுங்கிறதா என்னோட நோக்கம். இந்த இடத்துல வந்து ஏஐ பத்தி என்னால சொல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நீங்க ப்ரொக்யூர்மென்ட்காகவே நீங்க வந்து வைட்லைன்ஸ் ஆரம்பிச்சது அதுக்காக தான் ஆரம்பிச்சது. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நீங்க பெரிய மிகப்பெரிய மென்பொருள் எல்லாம் கேள்விப்பட்டீங்க. பல மில்லியன் கணக்கில் செலவழிச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை விட சிறப்பான ஒரு மென்பொருளை நான் உருவாக்கியிருக்கேன் ஏஐ மூலமா. இந்த ஏஐ பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா வேலையை விடலை, யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஏஐ தொழில்நுட்பத்தோட நிறைய ஆலோசனைகள் தரேன் அப்படின்ட்டு. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக நீங்கள் வைட்லைன்ஸ் அப்படின்றத நிறுவனமாக தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அங்கே தொடங்கணும், அங்கே ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். சொல்லுங்கள். வைட்லைன்ஸுங்கிறது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக மட்டும் தொடங்கலை. சரி, டிஜிட்டல் சம்பந்தமாக, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியில் என்னென்னலாம் மார்க்கெட்டில் வருது அதெல்லாம் அடாப்ட் பண்ணி நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு தொடங்கணும். அப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லி என்னோட பையன் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வைட்லைன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் செயல்படுத்தலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதில் ஒரு பகுதி வந்து கன்சல்டன்சி. அந்த கன்சல்டன்சியில் முக்கியமாக வந்து இந்த கொள்முதல், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் கன்சல்டன்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொக்யூர்மெண்ட் கன்சல்டன்சியோட இப்போ இன்றைய சூழ்நிலை ஏஐயோட சேர்த்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் விஷயத்தை எப்படி மேம்படுத்தலாம். சில ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, நோ வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நோ வேல்யூ ஆடட்னு ஒன்று இருக்கு. நோ வேல்யூ ஆடட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் அதெல்லாம் பெருசாக பலன் இருக்காது. இல்லைன்னா ரிப்பீட்டேட்டிவாக சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், அதோட பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால விரயம் நிறைய இருக்கும். ஆனால் அதோட பலன் பார்த்தீங்கன்னா நம்ம செலவழிச்ச நேரத்துக்கும் அதோட சதவீதம் 1% கம்மியாக இருக்கும். இப்போ ஏஐ மூலமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக எலிமினேட் பண்ணியிருக்கோம். நோன் வேல்யூ எலிமினேட் பண்ணியிருக்கோம். அதை திரும்ப செஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் முன்னாடி 1 மணி நேரங்கள் 2 மணி நேரங்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து சில நிமிடங்களை செய்கிற மாதிரி இதை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பேர் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஏஐன்னு அந்த மென்பொருள் நீங்கள் சாஃப்ட்வேர் நானே உருவாக்குனது. அப்படியா? யாரோட? ஏன்னா இந்த விஷயத்துல சொல்லிக்கிறேன். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, முன்னாடி வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு டைரக்டர், ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டலில் ஒரு செய்யணும்னா உங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியும், அதை சொல்ல தெரியும், இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேமரா வந்து வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. இது தெரிஞ்சிருந்தால் இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். ஏஐ வந்ததுக்கப்புறம் அதை தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. முன்னாடி வந்து எனக்கு சாஃப்ட்வேர் செய்யணும், ஆனால் எனக்கு செய்ய தெரியாது. ப்ரொக்யூர்மெண்ட் பற்றி தெரியும், அதை போய் சாஃப்ட்வேர் செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவேன், அவர் அதை செய்வார். நான் வந்து அந்த நம்ம ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு துணை எழுத்து விட்டா வார்த்தையை மாறி இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்வார். ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால அதை நானே கற்றுக்கிட்டதுனால நான் என்ன ப்ரொக்யூர்மெண்ட்டில் நான் செஞ்சனோ, என்ன மேம்படுத்த நினைச்சனோ அதை அழகாக செஞ்சுருக்கேன். இப்போ கொள்முதல்ங்கிறது வந்து எந்த ஒரு துறையிலையுமே கொள்முதல் இல்லாத துறையே இருக்க முடியாது. வீட்டிலிருந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு தொழில் நிறுவனமானாலும் அது கொள்முதல்ங்கிறது அவசியம். இந்த இடத்துல வந்து இந்த வீடுன்னு சொல்லும்போது, இந்த ஒரு மென்பொருள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு சின்ன மென்பொருள் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீட்டு செலவினங்களையும் கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறதுக்கு மொபைலில் வச்சு அவங்க டெய்லி செலவினங்களையும் செய்கிறதுக்கு அதையும் செஞ்சுருக்கேன். இந்த கொள்முதல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. வீட்டில் நம்ம பொருள் வாங்குகிறோம், நிறுவனத்துக்கு பொருள் வாங்குறோம். இந்த மென்பொருள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய விரும்புகிறேன், ஒரு பொருள் வாங்க விரும்புகிறேன்னா, பொருள் வாங்க என்னோடய விருப்பத்தை தெரிவித்தாலே அதே வந்து சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு என்கொயரி அனுப்பும். அதே கொட்டேஷனை வாங்கி முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்படும். என்ன பண்ணோன்னா, ஒரு 10 கொட்டேஷன் வந்துடும். 10 கொட்டேஷனும் ஒன்றா நாங்கள் பார்த்து எது கூட இருக்குது, குறைய இருக்குது, டெக்னிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் மேனுவலாக பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்யும். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, கொட்டேஷன் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். யார் நல்ல ப்ரைஸ் தந்திருக்காங்க, டெக்னிக்கலாக யார் நல்லா தந்திருக்காங்க, அது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த ஒரு இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்கணும், ஏஐ வந்து என்றைக்கும் முடிவெடுக்க விடக்கூடாது. ஏஐ வந்து என்றைக்கு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதனால வந்து அது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண, இத்தனை விஷயங்கள் உன்கிட்ட வந்திருக்கு, இந்த விஷயத்தை நீ வாங்கலான்னு சொல்லி நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன்லேருந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணமாக்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு, அதாவது பொருள் நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்து அதற்கான பரிவர்த்தனைகள் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே லைனில் முடிக்கும். நமக்கு உதாரணமாக ஒரு வாரத்துலேருந்து 1 மாதங்கள் வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயலை சில நாட்கள் சில மணி நேரங்களில் வந்து நமக்கு செஞ்சு தந்துடுவாங்க. இதுதான் இதோட சாராம்சம். இந்த
ப்ரொக்யூர்மெண்ட் ஏங்கிற மென்பொருளோட சாராம்சம். சொல்லுங்க அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மென்பொருள் தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் பப்ளிக் கிட்ட போய் சேரணும் இல்லையா? ஏன்னா ஏஐ வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து ஃப்ரீ ஆப்பாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க, ஏஐ தெரியாதவங்க கூட தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மென்பொருள் உருவாக்குறப்ப இது வந்து எப்படி நடைமுறைப்படுத்த போகிறீங்க? அது வந்து மார்க்கெட்டைஸ் பண்ணுறது எப்படி? திருப்பி இந்த மார்க்கெட்டிங் இதையும் நாங்கள் ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குமே ஏஐங்கிறது வந்து ஒரு ஜெனரிக்கான வேர்டு. சரி. ஏஐ வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய நினைக்கிறோமோ அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா ஏஐங்கிறது ப்ரீ டிஃபைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம எல்லாமே டிக்டேட் பண்ணி கொடுக்குற விஷயத்தை அப்படியே செய்யும். நம்ம கொடுக்குற இன்புட் தான் ஜிபிடிங்கிறாங்களே, ஜென்ரல் ப்ரீ டிஃபைன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஆமாம், ப்ரீ டிஃபைன் சொல்லலாம், ப்ரீ டெக்ஸ்ட்னு சொல்லலாம். அது மொத்தத்தில் நம்ம கொடுக்குற அறிவை எந்த அளவு அதுக்கு அறிவு செலுத்துகிறோமோ அது மாதிரி அது செயல்படும். அது மாதிரி இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் நம்ம பார்க்குறதுல ஒரு ஃபோட்டோ போடுறது, வீடியோ போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அதையும் தாண்டி என்னென்னவோ நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஏஐ மூலமாக செய்ய முடியும். இந்த ஆப்பை பற்றி கேட்டிங்கன்னா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ டெஸ்டிங் மோட்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கம்பெனிங்க, நான் சொன்ன மாதிரி சின்ன கம்பெனிகளுக்குலாம் அவங்க ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நல்ல சக்ஸஸ் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. இதே சமயம் சில சோஷியல் மீடியாவிலையும் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், முன்னாடி வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு வீடியோ பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு ஆளை ஹையர் பண்ணணும், அதுக்குள்ள விஷயம் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லணும், பண்ணதுக்கப்புறம் அவர் உட்காந்து பண்ணுவார், அதை கரெக்ஷன் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த ஏஐலே இன்னொரு விஷயம்னா ஏஐ ஏஜென்ட் இருக்கு. நமக்காக செயல்படக்கூடிய ஒரு மனிதர், என்ன மாதிரியே நான் என்ன சொன்னாலும் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாம். ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் என்ன செய்வாரு, இப்போ நான் அதில் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, நான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆப் செஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு என்னென்ன விஷயங்கள் இந்தந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவேன். ஓகே, கொடுத்துட்டா உதாரணத்துக்கு இந்த லிங்க்டின் மாதிரின்னு வச்சுக்கலாம். லிங்க்டின்ல போய் எனக்கு வந்து இன்னைக்கு ஏஐ ப்ரொக்யூர்மெண்ட் போஸ்ட் பண்ணால் போதும், அதுவே எல்லாமே ரெடி பண்ணிடும், இமேஜும் ரெடி பண்ணிடும், ஃபேஸ்புக்கில் வரை போஸ்ட் பண்ணும். சரி, நீங்கள் கொடுக்குற இன்புட்டு தான் அதை செய்ய போகுதுன்றாலும் கூட அது வந்து நம்ம அந்த இன்புட்டுக்கான தரவுகள் இருக்கு இல்லையா, அந்த தரவுகளை எப்படி அதை எல்எல்எம் சொல்கிறாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க. என்னென்ன உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 புக்கை தந்து படித்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? என்னோட கேள்வி வாங்கி 10 புத்தகம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது கூட தேவைப்படும், இல்லை 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கூட எடுத்தாலும். ஆனால் திருப்பி அதுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது எடுத்து. இப்போ இந்த எல்எல்எம் தான் இங்கே ஒர்க் பண்ணுது. எல்எல்எம்ல என்ன பண்ணால் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டாவோ ஏதோ ஒன்று அது உலகத்தில் உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப்ல என்ன தரவா வேணும் அதில் ஏற்றி வச்சிடலாம். அதே சமயம் கூகுள்லேயும் போய் சர்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதனால நீங்கள் கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா, நீங்கள் கொடுக்குற விஷயத்த மட்டும் இது பண்ணாது, ரிலேட் பண்ணும். அதான் லாஜிக்கல் அல்காரிதம். எல்லா இடத்துலையும் இது இவர் ப்ரொக்யூர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வரும்னு போய் செக் பண்ணும். ஏஐல ப்ரொக்யூர்மெண்ட் எங்கெல்லாம் செஞ்சு அது ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்தமான ஒரு உருவத்தை இமேஜையும் கிரியேட் பண்ணிட்டு என்னோட அசிஸ்டன்ட் தானே அவர்கிட்ட என்னோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன், அவர்கிட்ட அவர் போய் போட்டுருவார். அவ்வளோதான். இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு ½ hour, less than minute, 60 செகண்டுக்குள்ள நடக்கும். அப்படியா? இப்போ நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், உங்க செயல்ல காமிக்கிறேன். பெரிய விஷயம். ஆக்சுவலா இதுக்கு எவ்வளவு நாள் உழைப்பு எடுத்துக்கிட்டீங்க இந்த ஆப்? இது வந்து இப்போ நான் ஆர்வத்துல செய்ததான். இது வந்து ஒரு நாளே செஞ்சு முடிக்கல. ஏன்னா எனக்கு டெக்னிக்கலா வந்து ஏஐ பத்தி டெக்னிக்கலா கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. எனக்கு வந்து டொமைன் நாலேஜ், அதாவது செய்யறது எப்படின்னு தெரியணும், எதன் மூலமா செய்யணுங்கிறத ஒண்ணா கத்துக்கிட்டு தான் நான் செஞ்சேன். சரி. இது ஆர்வம் வந்ததுனால வந்து நான் சென்னைக்கு வந்த ஒரு 5 நாள் கிளாஸ் பண்ண உங்களை மாதிரி நண்பர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. அப்படியா? 4-5 நாள் தான். இப்போ வந்து டெய்லி இப்போ என்னோட இப்போ லிங்க்டின்லாம் பார்த்துருப்பாங்க, நான் ஏதோ ரொம்ப அறிவாளியமா நினைச்சிருப்பாங்க, என்னோட அசிஸ்டன்ட் அந்த வேலையெல்லாம் பார்த்து. அப்படியா? அதே மாதிரி தான் இப்போ வந்து இன்னைக்கு அந்த இதுவும் பண்றோம். அதே மாதிரி இமெயில் அனுப்புறதுக்கு கூட முன்னாடி இப்போ இமெயில்லாம் இப்போ யாகு அனுப்புனா யாகு இதை போய் ஓப்பன் பண்ணணும், ஜிமெயில் அனுப்புனா ஜிமெயில போய் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு கூட எனக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு அசிஸ்டன்ட், நம்ம எத்தனை அசிஸ்டன்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன் ஒரு ஆள்கிட்ட தான் எல்லா வேலையும் கொடுக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். ஆமா, எப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன வச்சிருக்கேன், அசிஸ்டன்ட் வச்சிருக்காருன்னா பரவாயில்ல, அப்படி நிறைய அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு போல, இது உதவியாளருக்கு. இப்போ அவங்களாம் மாச சம்பளத்துக்கு வந்து நிக்க போறாங்க. ஏஐல இந்த மாதிரி போஸ்ட் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் உருவாக்கி வச்சிருக்கேன். இப்போ என்ன எனக்கு மெயில் அனுப்புறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். எப்படின்னா வந்து இப்போ நான் அனுப்புனா பேர் நாகா, உங்க இமெயில் ஐடி, நாளைக்கு மீட்டிங் வந்துருன்னு சொல்லி மட்டும் ஒரு மெசேஜ் தான் கொடுப்பேன். அது எல்லாம் டைப் பண்ணி அழகா நாகா எப்படி இருக்கீங்க, நம்ம அன்னைக்கு சந்திச்சுக்கிட்டோம்னா அந்த மீட்டிங்கை பத்தி சந்திச்சா நாளைக்கு மீட்டிங் வந்துருங்களா மெயில் அனுப்பிச்சு உங்களுக்கு. ஐயோ, இது ஒரு 10 செகண்டுக்குள்ள நடக்கும் இந்த விஷயம். தெய்வமே, இதுதான் நடக்கும். இதுதான் இதோட தாக்கம். புரியுதா? இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து இல்ல நான் கேட்கிறேன் என்னன்னா, இந்த மாதிரியான ஆப் உங்களை மாதிரி உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வைட்லைன்ஸ் என்ன பண்ணுது இது இந்த மாதிரி விஷயம்? நம்மளோட நோக்கம் என்னன்னா,
சரியான தேவையுடைய அடையாளம் கண்டு நம்ம போறோம். நம்ம மொத்தமா தூக்கி போடலாம் மார்க்கெட்ல. ஓகே, எல்லாரும் எடுத்துக்கன்னு சொல்லி ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது. கண்டிப்பா அந்த நிறுவனங்கள் நிஜமாவே ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து ஒரு நிறுவனத்துக்காக ஒரு சேவை, அதே சமயம் சேமிப்பு, ரெண்டும் நோக்கமா உள்ளவங்க தான் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ்டா இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட், அதை செலவு செய்யற டிபார்ட்மெண்ட். கரெக்ட். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வருமானத்தை உண்டாக்கும் டிபார்ட்மெண்ட். அதனால ₹1 வந்தாலும் வருமானம் தான், ₹100 வந்தாலும் வருமானம் தான். ஆனா ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஹார்ட் ஆஃப் தி கம்பெனி. ₹1 நஷ்டமானாலும் நஷ்டம் தான், 1 மில்லியன் நஷ்டமானால் அந்த திட்டத்தை, அந்த தாட் உள்ளவங்க தான் வந்து இதை செய்ய முடியும். அதனால அந்த மாதிரி தேவையுள்ளவங்க நம்ம அடையாளம் கண்டு அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கணும். அழகாக சொன்னீங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல் செலவே நம்மளுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்கான முதலீடு அப்படின்வாங்க சில இடங்கள்ல. அந்த செலவு அப்படிங்கிறதே முதலீடு. அதுல வந்து நம்ம வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. எல்லா வருமானத்திற்கும் இதான் முதல். இப்போ நீங்க முதலீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் என்னோட ஸ்பெஷல் கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு நிறுவனம் உருவாக்குவதற்கான ஒரு செலவு. அது உருவாக்குனது, அதை நடைமுறைப்படுத்த 2 செலவு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வீடு கட்டுறோம் பாத்தீங்களா, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் என்னோட எக்ஸ்பர்ட். நான் என்னோட 30 வருஷம் இதுல வந்து 15 வருஷம் இதுலதான். அடுத்தது வந்து அந்த நிறுவப்பட்ட விஷயத்த நடைமுறைப்படுத்துறது, அதை கொண்டு செல்றதுக்கு பதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, நேரடியா செலவு பண்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்க. அதை வந்து நம்ம பராமரிக்கிற செலவு, அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. 2 செலவினையும் கட்டுப்படுத்த வேண்டியது வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்டோட முக்கியமான வேலை. அப்படின்னு இப்போ நம்ம பேசும்பொழுது ஏஐ பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. வருங்காலத்தில் ஏஐ தான் இந்த உலகத்தை தீர்மானிக்கும் போது நம்மளுடைய வேலைகளையும் அதுதான் களவாட போகுது அப்படிங்கிறது ஒரு பயமும் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு பக்கத்துக்கு வருவோம், கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு மறுபடியும் ஏஐக்குள்ளே வரலாம். சோறுன்றதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி சோறு போடுறா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த சாப்பாட்டுக்காக இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் வந்து சமூக வலைத்தளங்கள் வழியாக மட்டும் இல்லை, பொதுவாக மக்கள் மத்தியில் பிரசித்தி வாய்ந்த ஆப்புக்கு மத்தியில் இருந்தாலும் கூட கீழக்கரையினுடைய தனித்த அடையாளங்களில் ஒன்று அப்படின்னா இனிப்புகள் அதெல்லாம் கடந்து உணவு டெலிவரி பண்ணக்கூடிய ஆப் வந்து முதன்மையாக நிற்கிறது கீக்கி தான். ஆமாம், அந்த கீக்கின்றவுடைய உரிமையாளர் நீங்கள். உரிமையாளர் இல்லை, அது ஃபவுண்டர். சரி, ஓகே, அதனுடைய தலைவர். என்னோட சார் நிறைய பேர் இருக்காங்க. 7-8 நண்பர்கள் சேர்ந்து தான் ஃபினான்ஷியலா ஐடியா வேணா என்னோட தான் இருக்கலாம். ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றது ஆரம்பிக்கும் போது நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பித்தோம். ஆனா இதோட மூளை வந்து அது பெருமையா சொல்லிக்கிறோம். நான் கீழக்கரை ஆரம்பிக்கிறதுக்கு மூளையா இருந்தது நான் தான். அது எல்லா நண்பர்களும் அதை ஊக்கப்படுத்துறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஊக்கப்படுத்தாம இதை செய்ய முடியாது, ஒரு ஆளை கட்டாயம் செஞ்சிருக்க முடியாது. எல்லாருடைய ஊக்கம் இருந்தனால தான் இதை இன்னைக்கு வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் மாடல் வெற்றிகரமாங்கிறது சில தொய்வு இருக்குது. ஆனால் தொழில் ரீதியாக ஒரு தொழிலாக வந்து கீழக்கரையில் ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலாக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எவ்வளோ வருஷம் இருக்கும் கீக்கி? நாங்கள் கிட்டத்தட்ட ஆரம்பித்து 6 வருஷம் முடிஞ்சு 7ஆவது வருஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கீழக்கரை பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. எப்படின்னா வந்து முக்கால்வாசி அதிகபட்ச ஆண்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க தான். அதிகமாக பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்களில் பொறுத்த வரைக்கும் அவங்க பொருள் வாங்கணும் யாராச்சும் ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். வீட்டில் உள்ள பையனோ இல்லை பக்கத்து வீட்டு பையனோ எல்லாம் ஒரு $100 பொருள் வாங்குறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு ஒரு $50 கொடுக்க வேண்டியது. இன்னும் ஒரு வழி இல்லை. சரி. அதனால அந்த மாதிரி இதை வந்து நாமளும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோங்க. ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரும்போது ஏதாச்சும் பொருள் வாங்குறது நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டு அப்போதான் இந்த டெலிவரி ஆப்புங்கிறது நம்ம நடைமுறைக்கு வேலைக்கு வந்துக்கிறோம். ஏன் நம்ம ஊருக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து இந்த இது ஆரம்பிச்சோம்னா கட்டாயம் வந்து ஒரு கீழக்கரையில் வந்து ஒரு பிராண்ட் லாயல்ட்டி கீகி இருக்கு. பிராண்ட் லாயல்ட்டி எப்படி இன்னைக்கு வந்து இரும்பு பீரோக்கு வந்து காத்ரேஜ் பீரோன்னு சொல்றாங்க. ஆமா, கீகி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் எங்களை மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அது மாதிரி போல செய்தல் தான் எல்லாரும். எதுக்கு அந்த மாதிரிங்கிறது நான் இன்சிஸ்ட் பண்ணி அழுத்தமா சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் போய் இது ஒரு போட்டோ காப்பி மிஷினா இது ஜெராக்ஸ் மிஷின் மாதிரின்னு சொல்லுவாங்க. இரும்பு பீரானா வந்து காத்ரேஜ் பீரா அது மாதிரி அவங்க போய் மார்க்கெட் அவங்க கூட என்ன கீகி மாதிரி ஒரு டெலிவரி ஆப்னு சொல்லி தான் மார்க்கெட். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்து பசங்க டிராமால ஸ்கூல் டிராமால கூட எங்க கீழக்கரை பெருமை என்னன்னா எங்க கீழக்கரை கீகின்னு ஒரு ஆப் இருக்குன்னு வரைக்கும் சொன்னாங்க. அதே வந்து எங்களோட பிராண்ட் ரீச். ஆனா நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு பேராசை மக்களுக்குள்ள. நாங்க வந்து முறைப்படியா பதிவு செஞ்சு மாசம் ஜிஎஸ்டி கட்டி வர்ற டிரைவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பரா யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு சிஸ்டமைஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னைக்குமே அது ஒரு நல்ல வியாபாரம் போகும்போது ஒரு சீர்குலைக்கிற மாதிரி சில சிதறல்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து வீட்டில இருந்து வியாபாரம் பண்றங்கிற பேர்ல ஒரு தரமற்று ஒரு முறையா வந்து அரசாங்கத்துக்கு எந்த வரியும் செலுத்தாம எந்த டாக்ஸும் செலுத்தாம செய்யறதுனால வந்து இந்த மாதிரி முறையா செய்யக்கூடிய வியாபாரங்கள் பாதிக்குது. எங்களுக்கு டெலிவரி ஆப்புக்கு மட்டும் இல்லை, இதோட இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வியாபாரங்கள் நிறைய பாதிக்குது. ஏன்னா அவங்களுமே
ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் செய்கிறாங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தரக்கட்டுப்பாடு கிடையாது, எஃப்எஸ்சி சர்டிஃபிகேஷன் கிடையாது. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. ஹோட்டலில் அதை விட தரமான பொருள் 100 ரூபாய்க்கு விற்கும்போது இங்கே நாங்கள் வீட்டிலேருந்து செய்கிறோம். அது அவங்க சொல்கிற கான்செப்ட் நீங்கள் ஹோட்டலில் வாங்குறதுனால விலை ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் வீட்டில் செய்கிறனால விலை கம்மியாக இருக்குது. ஆனால் அதே தரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அதனால் வந்து இந்த பாதிப்பு கீழக்கரையில் கொஞ்ச நாள், ஏன்னா கீழக்கரைக்கு வந்து ஒரு சின்ன ஊர் தான். ஆமாம், அது வந்து ஓவர் டோஸ் மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு 10 கம்பெனி இருந்தால் பொழப்பு நடத்தலாங்கிற இடத்துல வந்து அன்ஆர்கனைஸ்ட், அதாவது ஆர்கனைஸ்டாக இருந்தால் செய்யலாம். அன்ஆர்கனைஸ்ட், அன்ரெகனைஸ்ட், அன்அப்ரூவ்டு மாதிரி நூற்றுக்கணக்கான ஒரு முஸ்லிம்ஸ், அதாவது புற்றீசல் சொல்லலாம். அது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு நியாயமா ஒரு கரெக்டா செய்யணும் விருப்பப்படுறவங்களோட வியாபாரங்களும் ரொம்ப பாதிப்படுது. எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் அது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரீங்களோ இல்லையோ, உங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் அதாவது உங்களுக்கு சாத்தியப்படுத்திக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த கீக்கி கூட அப்படிதான் இல்லை, எல்லாமே வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஃபுட் டெலிவரி ஆப் அப்படிங்கிற பேரில் அவங்க உள்ளே நுழையும் பொழுது ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தமிழ் வழியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊருக்கு இப்போ ஸ்பெஷலாக ஒரு செயலியை கண்டு வந்து அது வந்து நடைமுறைப்படுத்துறதுன்றது பெரிய சிக்கலுக்குரிய விஷயம், சவாலுக்குரிய விஷயம். ஒரு 7 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி. இருந்தாலும் இந்த கீக்கி ஆப்பில் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய வளர்ச்சிகள் இருந்திருக்கும். டே 1ல இருந்த அதனுடைய வளர்ச்சி இதுவும் இப்போ இருக்கக்கூடிய அதனுடைய செயலியுடைய வடிவமைப்பு மாறி இருக்கும். எந்தெந்த வகையில் நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பித்து ஒரு வெறும் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஒரு ஆர்டர் வரும், நம்ம எடுத்து கொடுப்போம், டெலிவரி கொடுப்பாங்க. சரி. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணோம். ஆஃபர்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர், ஒவ்வொரு கடைகளுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர், அப்புறம் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து அதில் ஆஃபர்ஸில் கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து டெக்னாலஜி மாற்றணும். முதல்ல வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளட்டருங்கிற பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தோம். இப்போ ஏஐ இப்போ அடாப்ட் பண்றோம். அதுக்குள்ள எப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது சம்பந்தமான விளம்பரங்களுமே ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோமேட் பண்றோம். இன்னொன்று இப்போ கீழக்கரை பொறுத்தவரைக்கும் ஜொமேட்டோ மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஏன்னா பெரிய இந்த மாடர்ன் சிட்டியில் வந்து வெண்டர் டிசிப்ளின் இருக்கும். இப்படி செய்யணும்னா செய்வாங்க. கீழக்கரை மாதிரி சின்ன ஊர், சின்ன வியாபாரி, அவங்கள்ட்ட வந்து இது டிசிப்ளின் சொல்ல மாட்டோம். அவங்கள்ட்ட அந்த அளவு எதிர்பார்ப்பு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரே ஆளு தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் ஆப்பை பார்ப்பாரா, வியாபாரத்தை பார்ப்பாரா. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, இப்போ ஆட்டோமேஷன் இருந்தாலும் ஒரு கடைக்கு ஒரு ஆர்டர் போனோன்னே நம்ம அலுவலகத்தில் உள்ள இதுக்குன்னா 2 அலுவலர் வச்சு அவங்க வேலை என்ன, அவர் ஏஐ இல்லை, மனிதர் அலுவலர் வச்சு. ஏன்னா எதுக்கு தெரியுமா, நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பேட்டியுடைய தொடக்கத்தில் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த ஏஐ அப்படின்னோடனே அசிஸ்டன்ட் நான் நினைச்சேன் யாரோ ஒருத்தர் இருக்காருன்ட்டு. ஒருவேளை அதுக்கு இவங்கெல்லாம் ஏஐ மாற போறாங்க. அந்த கதை சொல்லி ஏஐ மாறுறாங்க, சதுரமுகியா மாறுறாங்க. என்னன்னா இப்போ எங்களோட எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க 2 பேர் வேலை ஒரு கடைக்கு ஆர்டர் பண்ணோன்னே கடைக்காரர் வந்து ஒரு ஆளாக இருப்பார், அவர் வியாபாரம் பார்ப்பாரு, அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். கடைக்காரர் என்ன ஆர்டர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது டெலிவரி பாய்க்கு போகும். டெலிவரி பாய் வாங்குவார். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து. இந்த இடத்துல வந்து நாங்கள் நடைமுறை சிக்கல் இதுதான். ஏன்னா சின்ன கடைகளை அதை எதிர்பார்க்க முடியாது. அதுக்காகவே நாங்கள் 3 பேர் வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய தொகையை வந்து நாங்கள் வந்து சம்பளமாக கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா ஒரு ஆர்டர் வந்ததுக்கு திருப்பி ஒரு நாளைக்கு நான் கிட்ட கீழே ஒரு 200 ஆர்டர் பண்றேன்னா அதுல 150 ஆர்டருக்கு இவங்க 2-3 தடவை கூப்பிட வேண்டியது. இதுக்காகவே டெடிகேட்டடா நாங்க ஒரு 3 நபரை வச்சிருக்கோம். இப்ப அதுக்கு நாங்க வந்து ஏஐ நண்பரை உள்ள கொண்டு வரோம். அப்ப அது கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் ஆகல உங்களுக்கு? ஆமா, சால்வ் ஆகும். ஷார்ட் லிஸ்ட்ல சால்வ் ஆயிடும். இப்போ எப்படின்னா நாங்க ஏஐ இப்போ நீங்க 2-3 பேர் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, அதுக்கு பதிலா ஏஐ மனுஷனை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். முடிவு திருவாயில இருக்கு. இப்போ என்னன்னா ஆர்டர் போனவனே ஏஐ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. 5 நிமிஷமோ 10 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். டைம் நம்ம சொல்லி கொடுக்குறதா. ஒரு 5 நிமிஷம் நீங்க ஆர்டர் எடுக்கல, அது ஃபோன் பண்ணும். மனுஷன் மாதிரியே ஃபோன் பண்ணி பேசும். சொல்லிடும் அண்ணா உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஏன்னா அண்ணா ஆர்டர் எடுக்கல, நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கிழக்கிற ஸ்லாங்ல பேசும். நம்ம என்ன ஸ்லாங் பேசு, இங்கிலீஷ்ல பேசுனா இங்கிலீஷ்ல பேசும். அதே மாதிரி அவர் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி வரக்கூடாது, நச்சரிச்சு எடுத்து இப்போ இங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ணிருக்கோம். ஓஹோ, அது வந்து உங்களுடைய இப்போ வைட்லென்ஸ் வந்து வைட்லென்ஸ் கம்பெனி மூலமாகவே நம்ம அந்த ஆப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு சிஸ்டத்தை இதுல இன்னும் என்ன சேர்த்து பண்ணிட்டோம்னா, முன்னாடி வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சா எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது அவங்க ஆப்பை போய் திறந்து பார்த்தா தான் வரும். இப்போ என்னன்னா இவர் கன்ஃபார்ம் பண்ணவனே கஸ்டமருக்கு ஒரு ஃபோன் போயிடும். கூப்பிட்டு சொல்லலாம், உங்க ஆர்டர் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருமா, நம்ம பையன் தூக்கிட்டு வராரு. ஒரு நடைமுறையில சொல்றேன், அது ஒரு ஃபார்முலா சொல்றேன். சூப்பர். ஸோ இதனால வந்து இந்த 3 பேர் சம்பளம் எனக்கு மிச்சமாகுது. இந்த அளவு டெக்னாலஜி வரைக்கும் நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து மற்ற தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய இந்த செயலியை உருவாக்கிட்டீங்கன்னா
அவங்களுக்கும் தேவைப்படும். அதான் வைட் லைன்ஸுடைய கனெக்டிங் வந்து இப்போ அதுதான். இப்போ இதை வந்து இப்போ அடுத்தடுத்த ஊர்களுக்கு எடுத்து செல்றதுக்கு எனக்கு இலவா போயிடும். ஓகே, இப்போ அதான் எங்களோட அடுத்த கட்ட பயணத்தில் அந்த பயணத்தில் தான். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கீழக்கரையில் உங்களுடைய கேக்கி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதையே வந்து காப்பி பண்ணுற மாதிரி போல செய்தல் அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்படி நிறைய பேர் உள்நுழையிறதுனால ஆரோக்கியமான தரம் வாய்ந்த பொருள்கள் வந்து கிடைக்காம போயிடுது. உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இப்போ ஃபுட் டெலிவரி அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு தரமற்ற மனிதர்கள் உள்நுழையும் பொழுது நிறைய உடல் பாதிப்பு, சமூகத்தினுடைய பொருளாதார பாதிப்பு, எவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்குது. அதை முறையாக வந்து நம்ம அரசாங்கம் கவனத்திற்கு எடுத்து சென்றோம்னா வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஆரோக்கியமான போட்டிங்கிறத விட தரமற்ற பொருளுங்கிறத விட ஒழுங்குமுறைப்படுத்துது. இப்போ அதுதான். இப்போ எல்லாமே ஆரோக்கியமான போட்டி இருந்தால் வியாபாரம் நல்லதுதான். ஓகே, ஏன்னா ஒரு ஆளே இருக்கும்போது போர் அடிச்சு போயிடும். ரெண்டாவது ஆள் வரும்போது கம்பேரிசன் பண்ண முடியும். இவனா அவனான்னு சொல்லி கம்பேரிசன் எங்க ரெண்டு பேருக்கு போட்டு நான் நல்லது கொடுக்கலாம், நீங்க நல்லது கொடுக்கலாம். அதான் தொழில்முறை போட்டி. அது தொழில்முறை போட்டி. அது நல்லது. இப்போ என்னன்னா அந்த அந்த அது எப்படின்னா நான் சொல்லுவாங்கல்ல, கம்பேரிசன்ல வந்து ஆப்பிளையும் கம்பேர் பண்ணாதான் சரிசமமான விடை கிடைக்கும். கண்டிப்பா. ஆப்பிள் பக்கத்துல ஆரஞ்சு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையே ஆமா. கிடைக்காது. ஏகப்பட்ட வேறுபாடுகள் தான் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க உள்ள வந்து நாங்க சந்தோஷப்படுறோம். எப்படின்னா வந்து நாங்க வீட்டிலேயே செய்யறோம், தனிப்பட்ட முறை செய்யறோம்னு சொல்லி அரசு ஒப்பந்தம் இல்ல, அரசு அங்கீகாரம் இல்ல, முறைப்படியான உணவு தர கட்டுப்பாடு கிடையாது. எப்படி செய்யறாங்கிறதுக்கு யாருக்கு எதுவுமே தெரியாது. நீங்களே ஒரு சாதாரண கஸ்டமரா போய் ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு கெடுதலான பொருளோ ஒரு கேடான பொருளை வாங்கினீங்கன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எந்த மோடுமே கிடையாது, உங்களுக்கு ரிசிப்ட் கிடையாது, எந்த ரெக்கார்டுமே கிடையாது. இதனால எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு மட்டுமில்லை அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட ஜிஎஸ்டி கட்டுறோம். ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு சின்ன கிராமம், அதாவது ஒரு சின்ன ஊர் கீழக்கரை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப் செயலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபுட் டெலிவரி ஆப் உடைய உரிமையாளர்கள் 10 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதனால 10 லட்சத்துக்கு மேல ஒழுங்குபடுத்தப்பட்ட வியாபாரிகள் இல்லாதனால 10 லட்சத்துக்கு மேலான நஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இதை கவனத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதற்கான முயற்சிகள் செய்யறோம். கிடைச்சிச்சுன்னா எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கும் நல்ல, அது மாதிரி ஹோட்டல் நிறுவனர்கள் இருக்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே வியாபாரம் நிறைய பாதிக்கும். ஏன்னா வீட்டுல செய்யறோம்னு சொல்லிட்டு எதை செய்யறாங்கன்னு சொல்லாம நாங்க வீட்டுல செய்யறோம் அதே மாதிரி அந்த ஹோட்டல் மாதிரி தான். என்னைக்கும் ஒரிஜினல் டூப்ளிகேட் அதே மாதிரி செய்யறேன்னு சொல்லி வாங்குறதுனால மக்களும் ஏமாந்து போய் வாங்குறதுன்னு தரமா செய்யற ஹோட்டலோட வியாபாரங்களுமே பாதிக்கும். அதனால அதன் மூலமா அரசாங்கத்துக்கு மறைமுகமான நஷ்டங்கள் இருக்கு. இதை கட்டாயம் நாங்க அரசாங்க கவனத்துக்கு கொண்டு செல்றதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கூட அதுக்கான ஒரு நல்ல தீர்வு அமையும் எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்ம ஏஐ பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும். எந்த ஒரு இப்போ இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து அதோட பின்புலத்தை பார்க்கணும். எதுக்குமே வந்து முன்னாடி நடந்த விஷயத்தோட உருமாறல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வேவ்னு தான் சொல்றாங்க. வேவ்னா என்ன? ஒரு பெரிய அலை, பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அலை. உலகத்துல ஒரு 19ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பே அந்த எபிக்ஸ் ஆஃப் கிளைகமேஷன் சொல்லுவாங்க. அதுதான் உலகத்துல இருந்து உருவாக்கப்பட்ட இதிகாச கதை. அந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, அவர் மட்டுமே இருப்பார். அகங்காரம் கொண்டவர், ஆணவம் கொண்டவராக இருப்பார். அப்புறம் அவருக்கு இடுக்கிங்கிற நண்பர் சேருவார். நண்பர் சேர்ந்த பின் நட்புன்னா அவர் என்ன உணர்வார். அதுக்கப்புறம் வந்து நண்பர் வந்து மரணம் அடைவார். மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் மரணத்தை பற்றியே பயமே வரும். அப்போ தான் மரணத்தை பற்றி பயம் வரும். அப்போ வந்து கடவுள் மாதிரி வந்து சொல்லுவார், உலகம் அழிய போகுது, பேரலையால் அழிய போகுதுன்னு சொல்லும்போது தான் வந்து உலகத்தோட அர்த்தங்களை புரியுது. இதை வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு இதிகாசத்தோட அடிப்படை. இந்த இதிகாசத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஆர்க் ஆஃப் நோவான்னு சொல்லுவாங்க, கப்பலில் ஏற்றின கதை. அதுக்கப்புறம் நிறைய கதைகள் பார்த்து எல்லாமே அலை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். எதுக்கு இந்த அலையை சொல்கிறேன்னா, ஒரு அலைக்கு முன்னாடி வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பார். இவர் ஒரு பெரிய அலை மூலம் ஒரு பேரழிவு வரப்போகுது, என்னோட கட்டளை நீ பின்பற்றலைன்னா நீ அழிஞ்சு போயிடுவ அப்படிம்பார். இப்போ இந்த இடத்துல ஏஐ வந்து நான் இங்கே தான் ரிலேட் பண்ணுறேன். ஏஐங்கிற ஒரு பேரலை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த அலையை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னு கற்றுக்கணும். அலையை அப்படியே அலையாக ஏற்றிக்கிட்டோம்னா அழிஞ்சு போயிடும். ஆனால் அதை கட்டுப்படுத்தணும். அதான் வந்து ஏஐயில் என்ன சொல்லலாம், கண்டெய்ன்மெண்ட் சொல்லுவாங்க. கண்டெய்ன்மெண்ட் ஆங்கிலத்தை கண்டெய்ன்மெண்ட் கட்டுப்படுத்துது. ஆனால் இந்த ஏஐ உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு, கண்டெய்ன்மெண்ட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறாங்க. கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய நுண்ணறிவாளர்கள், ஏஐ சம்மந்தப்பட்ட நுண்ணறிவாளர்கள் என்ன சொல்றதுன்னா, ஏஐ கற்றுக்கிறது பிரச்சனை இல்லை, அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயத்தை உந்துதல் வேணும். எல்லாருக்குமே உந்துதல் வேணும். அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் செய்ய வேணும். ஆராய்ச்சி செஞ்சு ஏஐயோட சக்தியை வந்து நம்ம கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். என்ன சொன்னால், ஏஐ வந்து என்றைக்குமே வந்து நம்ம கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு உதவியாளானதான் வச்சுக்கணும். அதை முடிவெடுக்கிறதுக்கு இதை கொண்டு போனோமாக்க
அது அழிவை நோக்கி தான் கொண்டு செல்ஃப் டிஃபென்ஸுங்கிற மாதிரி அதே சுயமாக முடிவு எடுத்து ஒவ்வொரு முடிவுகளும் செய்ய வந்தால் அழிவான விஷயங்களுக்கு வந்து முன்னோக்கி செல்லக்கூடியதாயிரும். அதனால வந்து ஏஐ வந்து நம்ம கட்டுப்பாடுகளை வச்சுக்கணுங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இன்னைக்கு ஏங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். அதை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சாமானியனுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு புது மிஷின் இருக்குது, ஒரு பல வகையான விஷயங்களை செய்யக்கூடிய மிஷின் இருக்குது. அந்த மெஷினை வந்து அப்படியே அதை பற்றி தெரியாதவங்க கையில் கொடுத்தோன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதிரி ஆப்ரேட் பண்ணி என்ன ஆகுனா கடைசியில் வந்து அந்த மிஷினே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். எப்படி ஆப்ரேட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா போடுவாங்க, நான் இப்படி செய்யலாமா நான் அப்படி செய்யலாம்னு சொல்லி கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் அது செய்கிற முறை, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி செய்யலாங்கிற விதிமுறை தெரிஞ்சாக்க அது தெளிவாக செய்யப்படும். அதுதான் ஏஐயோட அடுத்த கட்டங்க. நம்ம ஏஐ மட்டும்தான் செய்யணும். ஆனால் ஏஐக்கு அடுத்த கட்டம் எம்சிபின்னு சொல்கிறாங்க, மாடல் ப்ரிடெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எம்சிபின்னு சொல்கிறாங்க, ப்ரோட்டோகால்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த ஏஐ எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்காக சில வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக எமர்ஜிங்காக இருக்குது. ஏஐ மட்டும் செஞ்சோம்னா அதே வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடும், முடிவெடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், நமக்கு பேரழிவை நோக்கி தான் போகும். அதனால வந்து எம்சிபி ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு விஷயம் நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் நான் செய்கிறேன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் செஞ்சுருக்கு, அவரே வேலை செய்யணும்னு விட்டுனாங்க அவர் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆனால் அவருக்கு சில கண்டிஷன் வச்சிருக்கேன், இது வந்தால் தான் இதை செய்யணும். கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கு. அதுதான் ஏஐல உள்ள நுண்ணறிவாளர் என்ன சொன்னால், கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறதுக்கு முன்னாடி இதை இப்படி தான் செய்யணும், இது இந்த மாதிரி காலகட்டங்களை நம்ம செயல்படுத்தணும்னு ஒரு கண்டிஷன் வச்சு செயல்படுத்தணுங்கிறது தான் இன்றைக்கி ஏஐ கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி. ஏன்னா அதோட வளர்ச்சியை வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நம்மளோட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் செய்யணும். அதுக்குள்ள வழிமுறைகளை தான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இன்றைக்கி முஸ்தபா சுலைமான்னு சொல்லி இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஏஐ சிஓ வந்து த கம்மிங் வேவ்னு ஒரு புக்கு எழுதியிருப்பார். அதில் போய் நான் பேசின விஷயங்கள் அதிகமாக வந்து அவரோட புக்கில் இருந்து தான் பார்த்து தான் நான் பேசியிருக்கேன். அதில் இதை பற்றி தான் இல்லை, அவர் என்ன அவரோட அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கவலை தான் படுறாரு, ஏஐ பற்றி விவரிக்கிறாரு. அதே சமயம் ஏஐனால என்னென்னலாம் விளைவுகள் வரப்போகுதுங்கிற அவர் ஆதங்கம் தான் அந்த புக்கு பூரா இருக்கும். அவர் சொல்கிறதுல ஏஐ நல்ல விஷயம், ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயங்களை கொண்டு வாங்க, அதை நம்ம செய்யலைன்னா வந்து நம்ம ஏஐ கற்றுக்கிட்டதுக்கு அழிவை நோக்கி போயிடுவோங்கிறது அவரோட ஆதங்கமாகவே இருக்குது. அதான் ரொம்ப ஏஐ வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கனால அடுத்த வருஷம் வந்து நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு எங்கேயோ தாண்டி போயிருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஏஐ உருவாக்குறதை விட அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல அறிவுள்ள நபர்களையும் உருவாக்கணுங்கிறது தான் அவரோட பாயிண்டாகவே இருக்குது. அதான் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கணும். இந்த கடற்கரையில் அலைகள் எப்பயுமே ஓயாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய மனிதர்களுடைய எண்ண அலைகள் கூட எப்பயுமே ஓயாது. இந்த அலை வீசிக்கொண்டு இருந்தால்தான் எதையுமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு, சின்னது பெருசு அப்படிங்கிறதுலாம் செகண்டு. ஆனால் இந்த எண்ண அலைகளினுடைய பின்னணியில் பார்க்கும்போது இந்த ஏஐயில் கூட ஏதோ விதமான செயல்பாட்டுக்கு இந்த எண்ண அலைகள் மிகப்பெரிய அளவுக்கு துணை செய்யுது அப்படின்றதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றியும் அதனுடைய ஆசிரியரை பற்றியும் பேசும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்க அப்படின்னா, அது அழகான ஒரு விஷயம். முஸ்தபா இல்ல, அவரு முஸ்தபா சுலைமான். அவர் யாருன்னா வந்து இந்த டீப் மைண்ட் ஒரு கம்பெனியோட கோ-ஃபவுண்டர். அவர் தான் முதல்ல உலகத்தில் வந்து ஏஐ மனுஷன் மாதிரி மெஷின் சிந்திச்சா எப்படி இருக்குன்னு சிந்திக்க ஆரம்பிச்ச மனிதர் அவர் தான். அதுக்கு அவர் தான் சிந்திக்க நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அவரோட பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது யாருமே அதை ஏற்றுக்கவே இல்லை, அப்படி தட்டி கழிச்சிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த சேட் ஜிபிடி ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனி இவரோட சித்தாந்தத்தோடு சேர்த்து அவங்க முதல்ல வந்து சேட் ஜிபிடி வந்து கிட்டத்தட்ட ஒரு போட், அதாவது ப்ரீ டிஃபைன்ட் சொன்னால ப்ரீ டிஃபைன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி பதில் தரக்கூடியது. இவங்க எப்படி உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அல்காரிதம், மனுஷன மாதிரியே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அடிப்படை ஓப்பன் சேட் ஜிபிடி. அதுக்கப்புறம் இவர் அதில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து கூகுள் வந்து விலை கொடுத்து வாங்கும்போது இவர் வந்து அரபு பூர்வீகத்தை கொண்டவர், ஆனால் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். இந்த அரபு பூர்வீகத்தை கொண்டவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இப்படிங்கிறது நடக்கணும்னு விருப்பம் இல்லாங்க, சூறா அந்த மைண்ட் செட்டில் வந்து அவர் கூகுள் வந்து டெமோக்ராட்டிக் அந்த மாதிரி போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் வச்சு இப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணான்னா கூகுள் விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்த அடுத்த நிமிடம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஏஐக்குன்னு ஒரு சிஓ வந்து இவரை தூக்கி போடுறாங்க. சரி போட்டதுக்கப்புறம் அவர் எழுதின புக் தான் இந்த கம்மிங் வேவ். நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஏஐ வந்து அலைன்னு தான் சொல்றாரு. ஏஐ அலைதான், ஏஐ ஒரு அலை தான். ஆக்சுவலா ஏஐ அலையில நம்ம வந்து சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அதுதான் அவர் அந்த இடத்து அவர் என்ன இந்த அலைகளை சிக்கிற கூடாதுன்னு அவர் வருத்தமே படுறாரு அந்த புக்ல. அந்த புக்ல வந்து அவர் என்னன்னா ஏஐயோட வந்து வளர்ச்சியை சொல்றதை விட
ஏங்கிற அலையில வந்து நம்ம சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு வருத்தம் தான் அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஓகே. ஒவ்வொரு அலைகள் அவர் இதை என்ன பண்ணாருன்னா புராண கதையோட வந்து அவர் ரிலேட் பண்றாரு. ஓகே. முதல்ல உலகத்துல 13ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன்பு உலகத்துல உருவான ஒரு கதை என்னன்னா வந்து எபிக்கா கிளிகைமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அதுதான் ஒரு இது கதைகளுக்கே ஒரு புராண கதைகளுக்கே ஒரு ஆதி தொடக்கம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கொடூரமான அரசனுக்கு வந்து நட்பு சேரும்போது ஒரு அரசன் எப்படி மாறுவான், அப்புறம் அந்த நட்புக்கு வந்து மரணம் ஏற்படும் போது மரணம் பயம் எப்படி வருது, அப்புறம் எப்படி அழிவு, அதுலேயே வந்து ஒரு அலையின் மூலமாக தான் அழிவு ஏற்பட்டு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அவர் அதை அடுத்து ரிலேட் பண்ணால் அந்த கதையின் அடிப்படை தான் இன்னைக்குள்ள எல்லா கதை அதை அப்படியே பைபிளோட ஆர்க் ஆஃப் நோவாக்கு ரிலேட் பண்ணுறாங்க. ஆர்க் ஆஃப் நோவா, மகாபாரதம் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறேன். மனுசுத்ரா, மனு அதுல வந்து மனுசாஸ்திரத்துல ஒரு மனிதன் முதல்ல பிறப்பான், பிரம்மா படைப்பாரு. அதுக்கப்புறம் லார்ட் கிருஷ்ணா வந்து அவரை வந்து எச்சரிப்பார், அலை மூலமாக உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி. அதே ரிலேட் பண்றாரு. இது என்ன சொன்னா அது மாதிரி ஏயும் ஒரு அலை, அது மாதிரி இதையும் சொல்றாரு. கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு சித்தாந்த அலை, சின்ன அலைய வந்து இன்னைக்கு உலக மாற்றம். இஸ்லாம் என்ற ஒரு சின்ன ஒரு எண்ண அலை, அந்த சித்தாந்தம் இன்னைக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இதே மாதிரி ஏஐ ஒரு சித்தாந்த அலை. இந்த அலையை வந்து இந்த வார்னிங் இப்போ உங்களுக்கு இந்த அலையை அந்த அலையோடு சேர்ந்து அதை எப்படி கட்டுப்படுத்தி நீங்கள் அதில் பயணிக்க போகிறீங்க நீங்கள் தான் முடிவு பண்ணு. அது கட்டுப்படுத்தாமல் நீங்கள் பயணித்தீங்கன்னா உங்களுக்கு அழிவுங்கிறது தான் தெளிவாக சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்போ நம்ம பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏஐ அப்படிங்கிறதே வந்து ஒரு சயின்ஸினுடைய அடுத்த கட்ட உச்சம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதையும் கடந்து இன்னும் போகலாம் வருங்காலத்தில். ஆனால் இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே தான் சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே இந்த ஆன்மீகத்தை விட்டு வெளியே போய் விஞ்ஞானம் வேறு மாதிரி சாதிக்குது, விஞ்ஞானத்தில் வந்து ஆன்மீகத்தை வந்து வேறு தளத்துக்கு இட்டு போகுது, ஆன்மீகமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்பொழுது உண்மையே ஏஐ தான் அடுத்த கட்டத்தை இந்த உலகத்தை இயக்க போகிற மாதிரி பேசும்பொழுது அந்த ஏஐன்றது வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஸ்பிரிச்சுவலிஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும்பொழுது நம்மளுக்கு உள்ளபடியே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படின்னு இது உண்மையாக எனக்கு பெரிய விஷயம். அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள், உதாரணத்துக்கு வந்து முதல்ல மனுஷன் நடந்து தான் போயிட்டு இருந்தான். ஆமாம். அதுக்கப்புறம் வீல் கண்டுபிடிச்சி எவ்வளோ மாற்றங்கள் வந்துச்சு. ஒரு மாற்றங்கள் வரும் அதிமாற்றத்தை உண்டாக்கும். முதல்ல ஒரு சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் எவ்வளோ மாற்றங்கள் வந்துச்சு. காரு, வேனு, பஸ்ஸு, ட்ரெயின், இன்னைக்கு எல்லாமே அடிப்படையாக அந்த வீல் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ இதே வந்திருக்காது. ஆக்சுவலாக இந்த உலகமே வந்து ஒரு சக்கரத்தால் தான் இயங்குது அப்படின்ட்டு சக்கரம் கண்டுபிடித்த பிறகுதான் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் வந்தது இல்லையா. இந்த சக்கரம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பேசும்பொழுது அந்த சக்கரத்தில் தான் நிப்பாட்டிங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு வந்து உலகத்தில் வந்து முதல்ல வந்து ஹோமோ டிரான்ஸ்போர்ட், அதாவது நடக்கிற மட்டும்தான் ஒரு அதாவது ஹோமோ டிரான்ஸ்போர்ட், ஒரு வழி பாதை நடைபயணம், நடைபயணம் மட்டும்தான் நமக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னைக்கு சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எல்லா வகையான நடைமுறைகளையும் இன்னைக்கு நடைமுறை சாத்தியம் உள்ள எல்லா பயண முறைகள், ஏரோப்ளானாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஈவன் ட்ரெயின். ஆனால் ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு உந்து சக்தி உள்ள ட்ரெயின், அதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின், எலக்ட்ரானிக் ட்ரெயின், இப்போ எல்லாமே. ஆனால் அடிப்படை அது சக்கரம். அந்த சக்கரம் இல்லைன்னா வந்து எதுவுமே இயங்காது. அது மாதிரி ஒவ்வொரு இதுமே ஒரு எவாலுவேஷன் இருக்குது. எந்த உதாரணத்துக்கு சுனாமி, ஆமாம், அது ஒரு எச்சரிக்கை, மனிதனுக்குள்ள எச்சரிக்கை. சுற்றுப்புற சூழலை வீணாக்காதங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை. கண்டிப்பாக. சுற்றுப்புறல் வீணாகும் போது தான் என்ன ஆச்சு, கடலுக்குள்ள ஏற்பட்ட ஒரு அதிர்வு தானே. அது எப்படி அதிர்வு ஏற்பட்டுச்சு, சுற்றுப்புற சூழலில் நிறைய மாசுகள், நிறைய இறைவனோட படைப்புகளை வந்து நிறைய மாற்றங்கள் உண்டாக்கும் போது தான் இது ஒரு அலை சமிங்கை. அது ஒரு அது மூலமா அலையா, அதுவும் அலைதான். ஸோ இப்படிதான் ஆச்சரியமா இருக்குல்ல. இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அலை மூலமா தான் நமக்கு ஒரு நல்ல செய்தியும் சொல்றான், ஒரு எச்சரிக்கையாக நினைக்கிறோம். அது சரியான முறையில் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினமாக்க நம்ம வெற்றியாளர். ஓ சூப்பர். அதாவது ஆக்சுவலாக ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறீங்க, அதில் ஒரு ஆர்வத்தோடு போகிறீங்கனாலும் அது ஒரு விஞ்ஞானத்தை கடந்து மெய்ஞானத்தை சொல்லி தருது அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புங்க எதிர்ப்பு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போனதே கிடையாது. சரி, ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் கலிலியோ வந்து உலகம் உருண்டைன்னு சொன்னப்போ கல்லால் அடித்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்தை உருண்டைன்னு வச்சு தான் இன்றைக்கி எல்லா கண்டுபிடிப்பும் நடந்துக்கிட்டு. கண்டிப்பாக அப்படி தான் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வந்தப்போ வந்து போச்சு, மனுஷனுக்குலாம் வேலையே இல்லைன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதை சார்ந்த படிப்புகள் மற்ற துறையை காட்டில் அதிகமான படிப்புகள் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. முன்னாடி வந்து வெறும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளால் எத்தனை பிரான்ச்சஸ் ஆஃப்
கோர்ஸ் அதில் இருக்குங்கிறது நம்மளால விரல் விட்டு என்ன முடியும். அந்த அளவு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய படிப்பு. அதே மாதிரி தான் வந்து இன்னொரு விஷயத்த முக்கியமான இடத்துல நான் சொல்லுங்க. ஓடிடி பத்தி பேச ஓடிடி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் கமலஹாசன் ஓடிடின்னு சொல்லும்போது மொத்த கலை உலகமே கொந்தளிச்சிச்சு. இவர் வந்து கலையே அழிக்க பாக்குறாரு, யாருக்கும் சோறே கிடைக்காதுங்கிற அளவுக்கு பேசினாங்க. கண்டிப்பா அவரோட நெருங்கிய நண்பர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் வரைக்கும் இனிமே ஒரு படத்தை நாங்க போட மாட்டோம், தியேட்டர் அழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னா முதல்ல விற்கிற இடம் வந்து ஓடிடியா தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து நம்ம எப்படி மீடியாவுக்கு நம்ம விஷயங்கள் பேசணும், திரையுலகத்துக்கு வந்து ஒரு முன்னோடி அவர். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை 10 வருஷம் முன்னாடியே யோசிச்சு, அதனால சில படங்களை வந்து தோல்வியாக கூட பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம அன்பே சிவம், குணா, குருதிப்புணல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே டெக்னாலஜி வந்து வேற மாதிரி கொண்டு வந்தவர். அந்த நம்ம ஆளவந்தான் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி துப்புவார், கடிச்சு துப்புவார், அதுல 2 உருவம் தெரியும். அப்போ கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் அடிப்படையாக இருந்த காலத்துலேயே அந்த டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்மெல்லாம் மீடியாவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை போட்டுட்டு வேறு மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ 1988 விக்ரமில் அவர் பண்ணவர். கரெக்ட். விக்ரமில் கிளைமேக்ஸ்லாம் அப்போவே ப்ளூ ஸ்க்ரீன் போட்டு படம் எடுத்தவர். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா துறையிலும் இப்படி தான். ஒரு புது கண்டுபிடிப்பு வரும்போது மக்களால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த யார் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க தான் அதை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய மக்களை அது எவால்வ் ஆகி வரும்போது அவங்க தான் இருப்பாங்க. இப்போ எப்பயுமே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து சில புத்திசாலிகள்லாம் வந்து செயல்முறைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்கல்ல. இப்போ பெருமையாக நான் சொல்லிக்கிறேன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் மொபைலில் வச்சு டிவிலாம் பார்க்குறீங்களா, நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கீழே நியூஸ் டிவி போட்டேன். ஓ, மொபைலில் கீழே நியூஸ் டிவி நான் போட்டேன். ஆனால் அப்போ மக்களுக்கு தெரியல, இப்படின்னா மொபைலில் டிவி வருமானு தெரியாது. அதனால என்னால் நடத்த முடியல, மூடிட்டேன். அந்த இன்னைக்கு செய்யலாம், நான் போய் செஞ்சு பார்த்துட்டேன். இப்போ எனக்கு அதை விட அடுத்து ஏதாவது செய்யணுங்க, அதுக்காக நான் ஏஐல உட்காந்துருக்கேன். இப்போ எல்லாரும் செய்யறது நான் செய்ய வேண்டாமே, அது கரெக்ட். நான் இதுக்கு அடுத்து என்ன வருமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சேட் போட்டு அதெல்லாம் சொல்றாங்க. நீங்கள் சேட் போட்டுன்னு கேள்விப்பட்டீங்க. உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்துச்சா, ஸ்டேட்டஸ் பாருங்கன்னா எஸ் நோன்னு கேட்டால் நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிக்கிட்டே வரும். இப்போ நான் என்னோட கம்பெனிக்கு ஒரு சேட் போட் உருவாக்கியிருக்கேன். அது எப்படி அது அப்படி ஒரு மனுஷனாகவே பேசுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவு நாலேஜை கிரியேட் பண்ணி அதை வாட்ஸ்அப்போட இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் என்னை கம்பெனியை பற்றி யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்குறது. இப்போ அதில் போய் ஹூ இஸ் செய்யதா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை போய் சரித்திரத்தையே சொல்லும். வாட் இஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா அது சரித்திரத்தையே சொல்லும். சூப்பர். அதே மாற்றி மனுஷன் மாதிரி கேட்டால் இப்போ உங்கள் சேட் போட் பார்த்தீங்கன்னா அது உள்ள விஷயத்தை இது வந்து மனுஷன் மாதிரியே நீங்கள் கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரியே ரோபோட்ன்றத சேட் போட்டே தாண்டி சேட் போட் ஏஜென்ட். அப்படியா? சேட் ஏஜென்ட் அவர் முன்னாடி என்ன கொடுத்த விஷயத்தை இல்லைன்னா என்கிட்ட இல்லை திருப்பி நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணுங்கன்னா இது அப்படி கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி தேங்க்யூன்னு சொன்னால் கூட ஓகேலாம் சொல்ல ஓகே இஃப் யூ வாண்ட் எனிதிங் மோர் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க், இந்த மாதிரி கேட்கும். அது மாதிரி கேட்லாக்டு இல்லை போர்ட்ஃபோலியோன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி போர்ட்ஃபோலியோ ஃபைலை வந்து கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ நான் அந்த முன்னேற்றம் நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். திருப்பி எல்லாரும் செய்கிறோமோ அதே சேட் போட்டு அதே மொபைல் டிவி வச்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. தாண்டி சூப்பர். பொதுவாக ஆர்வம் தான் ஒரு மனிதனை வந்து இயங்க வைக்குது, இயக்க வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்வம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே செய்ய முடியாது. சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்றை பார்க்குறோம், அதை பார்த்த உடனே அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதும், அந்த செயலுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நோக்கி பயணப்படணும், அப்புறம் கற்றுக்கினதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம். சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும், அதோடு முடிஞ்சிடும். ஆனால் சையத் ஆப்தீன் மாதிரியான நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நோக்கிய பயணத்தை ரொம்ப தெளிவாக சீரிய முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு என்னென்னா, ஊடகத்துறையில் அவருக்கு இருந்த ஒரு ஆர்வம் தான் இத்தனை விஷயங்கள் கொண்டு வருது. புதுசாக பண்ணி பார்த்துட்டே இருக்கார். இப்போ ஊடகத்துறையில் அவருடைய அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்குது, இதற்கு முன்னாடி இருந்ததும் இதையும் அவர் எப்படி பார்க்குறாரு? இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கும்போது தொடக்கத்தில் பேசியிருந்தார், இருந்தாலும் அதனுடைய நிறைவு நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசித்தான் ஆகணும். சொல்லுங்கள் ஆப்தி. ஊடகத்துறைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. இன்னைக்கு உலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் ஊடகத்துறை இல்லாமல் அது வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. அதை நம்ம முதல்ல அதை ஏற்றுக்கணும், யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஊடகத்துறை இருக்கிறனால தான் இன்னைக்கு இவ்வளவு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஊடகத்துறைக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பேசிக். ஊடகத்துறை முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா வந்து பேனா மூலமாக எழுதி ஏன்னா எங்கள் அப்பா ரிப்போர்ட்டர், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் ஒரு 12 வயசுல இருந்து அவர் ரிப்போர்ட்டராக எப்படி வேலை பார்த்தாருங்கிறத பார்த்துருக்கேன். அவர் வேலை பார்த்த முறைக்கும் நான் வேலை பார்த்த முறைக்கும் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் பார்த்து எனக்கு தெரியும். அவங்க காலையில் வெளியே எந்திரிச்சு போனாங்கன்னா அப்போ ரிப்போர்ட்டர்னா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு நிருபர். எங்கள் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள லீடிங் நியூஸ் பேப்பரில் ஒரு
ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நிருபராக இருந்தார். போனாங்கன்னா அவங்களுக்கு தனி சேர் இருக்கும், கவர் வாங்க போக மாட்டாங்க, நியூஸ் எடுக்க போவாங்க. சரியான வார்த்தைங்க. இன்னைக்கு கவரில் தாங்க எல்லாருமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நியூஸ் எடுக்க போவாங்க, அதான் எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். போவாங்க, அங்கே போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. நைட்டு வந்து நான் எங்கள் ஊர் வந்து மதுரையிலேருந்து 136 கிலோமீட்டர். அந்த பத்திரிகையோட தலைமை அலுவலகம் வந்து மதுரையில் தான் இருந்துச்சு. நைட்டு உட்காந்து விடிய காலையில் 4 மணி நேரம் கையில் எழுதுவாங்க. அந்த அவங்க எப்படின்னா அந்த ஒவ்வொரு வாரமும் வந்து பஸ்ஸு மூலமாக வந்து இந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அது கட் பீஸை வந்து கட்டி நியூஸ் எழுதுக்கு அனுப்புவாங்க. அது சின்ன சின்ன A5 சைஸ்க்கு வந்து இந்த பிட்டு வரும் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆனதுக்கு பிட்டு வருமா, அந்த சைடு பிட்டை பூரா A5 பேப்பராக கட்டா வீட்டுக்கு பேப்பர் தான் வரும், அதில் தான் எழுதுவாங்க. அதில் தான் எழுதுவாங்க. அதை எழுதி அதை வந்து ஒவ்வொரு இதாக ஸ்டாப்பிள் பண்ணி ஹெட்டிங் போட்டு அதை ரோல் பண்ணி காலையில் 6:30 மணி பஸ்ஸு வரும், மதுரைக்கு போகிற பஸ்ஸு. அங்கே அதுக்கு அந்த பஸ்ஸு டிரைவருக்கு பழக்கப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு உதவியாக நட்பு ரீதியான உதவிகள் செய்வாங்க. அந்த பஸ் டிரைவர் அதை வாங்கிடுவார். வாங்கிட்டு போய் மதுரையில் உள்ள தினமலர் நாளிதழ் சேகரிக்கிற விற்பனை நிலையம் இருக்கிற மதுரை பஸ் ஸ்டாண்டில் அங்கே கொடுப்பாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு போய் அடுத்த நாள் தான் வந்து பத்திரிக்கையில் பிரசுரமாகும். அப்பா, இது சாதாரண விஷயம். ஆனால் சின்ன வயசுல நீங்கள் ஒரு 12 வயசு பையனை பார்த்துருக்கேன். அதுதான் நான் பார்க்குறேன். அப்பா இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 90s 95ல் வந்து கம்ப்யூட்டர் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே. ஆனால் எங்கள் அப்பா யூஸ் பண்ணவே இல்லை. சரி. ஆனால் எழுதி பழக்கப்பட்ட கம்ப்யூட்டர் எழுதி பக்கமாக எழுதுவாங்க, பக்கமாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நடைமுறை வந்துச்சு. கம்ப்யூட்டர்லேயே அப்போ என்ன, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அப்புறம் இந்த FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மென்பொருள் வச்சுருப்பாங்க, அதில் அப்லோட் பண்ணணும். அதில் அப்லோட் பண்ணால் நேராக அவங்க ஆஃபீஸில் போய் விழுகும், திருப்பி வரும். இது ஒரு நடைமுறையாக இருந்துச்சு. அதுக்கு 3வது கட்டமாக வந்தது தான் இமெயில். அந்த FTP போனதுக்கு அப்புறம் இமெயில் டைப் அடிக்கணும். அது வந்து தமிழ் டைப் அடிக்க இப்போ மாதிரி இங்கிலீஷ் தமிழ்லாம் கிடையாது. அப்போ வந்து தமிழ் தெரியணும். ட்ரூ டைப்பிங் ஃபாண்ட் சொல்லுவாங்க. TTF டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். இப்போ நம்ம ChatGPT எடுத்து வாங்க எப்படி இருக்குன்னா அதை நமக்கு வாங்க எப்படி இருக்குன்னு அடிச்சு வந்து, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அது கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு அதுக்காக தான் வந்து நானும் தமிழ் டைப்பிங் கற்றுக்கிட்டேன். நான் ட்ரூ டைப்பிங் ஃபாண்ட் நல்லா பண்ணுவேன். ஆமாம், எனக்கு இங்கிலீஷ்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்காம என்னால் டைப் பண்ணுவேன். அது நான் எந்த கோர்ஸும் போகலை, ஆர்வத்தில் நானே அதை நான் சொல்கிற விஷயம் கூட எல்லாருக்கும் பலனாக இருக்கலாம். நான் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டேன்னா வந்து சில தமிழ் எனக்கு ஆர்வம் எல்லாரும் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 95-97ல் சரி எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீபோர்ட் இருக்குது பார்த்தீங்க, கீபோர்டில் 1 வரிசை மொத்தம் 4 ரோ இருக்கும். அதே மாதிரியே அதில் உள்ள லெட்டர்ஸை ஒவ்வொரு காலத்துலையும் அடிச்சுக்கிட்டு ABC AS DF GF இதே மாதிரி அடிச்சுக்கிட்டு கேப்ஸ்லையும் அடித்து வச்சுக்கிட்டு ஸ்மால்லையும் அடித்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே செலக்ட் பண்ணி ஒரு தமிழ் ஃபாண்டை செலக்ட் பண்ணும்போது அந்தந்த கீக்கு என்ன தமிழ் லெட்டர்னு வந்துடும். தமிழ் இங்கிலீஷில் அடித்து வச்சுருந்ததை அதை தமிழ் ஃபாண்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னா அந்த டா, நமக்குன்னா இ. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைக்கு கமா நமக்கு இ, அந்த மாதிரி ஒவ்வொரு கீக்கும் என்னென்ன தமிழ் வந்து அதை பிரிண்ட் எடுத்து ஸ்க்ரீன் மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஒன்று டைப் பண்ணிங்க. அங்கேயே நீங்கள் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளராக அப்படிதான் நான் தமிழ். ஆனால் இன்னைக்கு என்னால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளை விட வேகமாக டைப் படிக்க முடியும். எனக்கு வந்து அதுலேயும் டைப் படிக்க தெரியும், ஸ்பீக்கர்லேயும் சொல்லி பேச முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு விஷயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்படி தான் தமிழ் டைப் கற்றுக்கிட்டேன். தமிழ் டைப்பிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் வாட்ஸ்அப் இப்போ இந்த நிலையில் வந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் போஸ்டிங் எப்படி வச்சுருக்காங்கன்னா வந்து சில கம்பெனிகள் வந்து AI டூல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. டைப் அடித்தா டைரெக்டாக வெப்சைட்டில் போய் போஸ்ட் ஆயிடும். அதுவும் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் அது எல்லாருக்கும் கொடுக்கல. இது வந்து என்ன, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல. கண்டிப்பாக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. புதுசாக வந்தவங்களுக்குலாம் இப்போ இன்னைக்கு உள்ள நிருபர்கள் எப்படி இருக்காங்கன்னா, எதை கொடுக்குறேங்கிறத முந்தி தரேங்கிற இதில் வந்து எதையாச்சும் அள்ளி கொட்டிடுறாங்க. சரி, புரியுது. எப்படி தரணுங்கிறத விட முந்தி தரணுங்கிற ஆர்வம் தான் இருக்க தவிர ஆனால் எதை முந்தி கொடுக்கணுங்கிறதுல தெரியல அவங்களுக்கு. அதனால சில பெரிய கம்பெனியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இவங்க டைப் பண்ணி இவங்க எடிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெப்சைட்டில் போய் போஸ்ட் ஆயிடும். அப்டேட் இப்போ கிலோ நியூஸில் அந்த ஆப்ஷன் வச்சிருக்கேன். வெரி குட். கிலோ நியூஸில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் இமெயில் இருக்குது. இமெயிலில் நீங்கள் செய்தி அடிச்சு அனுப்பிங்கன்னா டேரக்ட் வெப்சைட்டில் போய் போஸ்ட் ஆயிடும். எங்கேயுமே கஷ்டப்பட லாகின் பண்ணிக்கிட்டு போய் போஸ்ட் பண்ணலாம் அவசியம். கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் வச்சுக்கோ. இப்போ இந்த அளவுக்கு இதுதான் இதோட முன்னேற்றம். இப்போ இந்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா வந்து மெனக்கெடுதல்ங்கிறது நான் வந்து இளைய தலைமுறையை நான் ப்ளேம் பண்ணலை. புரியுது. ப்ளேம் பண்ணலை, என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நீ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு அந்த ஒரு வாக்கு வந்தது. சாதாரண வந்தபோது நான் என்ன சொன்னேன், ஒரு சிம்பிளான உதாரணம் சொன்னேன். இன்னைக்குள்ள தலைமுறை எப்படின்னா வந்து
கேக் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த க்ரீம் தான் தெரியும். க்ரீம் எடுத்து நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு விமர்சனம் போடுவாங்க, அதுக்கு 4 ஸ்டில்ஸ் எடுத்து போடுவாங்க. நம்ம தலைமுறை, அதாவது 70s நம்ம கேக்குனா என்னன்னு தெரியும், கேக்கு செய்முறையும் தெரியும், செய்யவும் தெரியும், அது விற்கவும் தெரியும், அது சாப்பிடவும் தெரியும். இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அடிப்படையிலேருந்து வந்திருக்கறனால இன்றைய தலைமுறையோட என்னால் ஒத்து போக முடியும். கட்டாய முடியும். அவங்கள போட்டியே ஒத்து போகணும்னா போட்டியே போட முடியும். இது நல்லா இருக்குங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் வயசாயிட்டாவே மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய தலைமுறை பூமர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு, அடா அப்பா அவ்வளோதான்ப்பா அவர் பூமர்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் பூமர்னு சொல்லி பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி சவால் விடக்கூடிய அப்தின் மாதிரியான நண்பர்களை சந்திக்கும் பொழுது நம்மளால் இல்லை, இளைஞர்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி எல்லா மனிதர்களாலையும் ஏதோ ஒரு தொழிலை அல்லது ஏதோ ஒரு தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வயது என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்காது, தடை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும்னு நினைக்கிறேன். இது திருப்பி நான் அவர் திரு கமலஹாசன் அவர்களுக்கு நான் ஒரு ரசிகர்னு வச்சுக்கலாம். அவர் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல அறிவாளியாக நான் பார்க்குறேன். மற்றவங்க எப்படி வேணா இருக்கட்டும். அவர் ஏஐ போய் கற்றுக்கிட்டு வந்தால இப்போ ரெண்டு மாதம் அமெரிக்காவில் போய் கற்றுட்டு அவருக்கு என்ன தேவை இருக்குது? நிச்சயமா ஆர்வம் தான். வேண்டாம், அவர் வேலை பார்க்குற ஃபீல்டில் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். அவர் போய் வந்து ஒரு தொழில்நுட்பத்துக்கு போய் வேலை பார்க்க போகிறதில்ல. அவர் நடிப்புலகில் முடிசூடா மன்னன். இதுக்கு மேலே சாதிக்கணும் அவசியமே இல்லை. இனிமேல் அவரை ஓவர்டேக் பண்ணி யாரும் வர முடியாது. ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டாரு, தாண்டி போய்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் தனி மனித ஆர்வம், அவர் கற்றுக்கிறதுனால இந்த தொழில் துறையில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கலாங்கிற அந்த ஆர்வம் தான். அந்த அடிப்படை தான் நானும் செய்கிறது. நிச்சயமாக உங்களுடைய ஆர்வம் தொடர்ந்து அப்படியே எங்கேயுமே வந்து கம்மியாகாமல் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோள். ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க, ஏஐ அப்படின்னோடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான துறையிலையும் நுழைஞ்சிடுச்சிங்க, அதனால் வேலைவாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. நம்ம நிறைய பேர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விஷயந்தான். அந்த தொழிலுக்குள் ஏஐ எப்படி செய்ய போகுது? ஒரு சிவில் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ஏஐ போயிடுச்சுன்னா சிவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான நுணுக்கங்களை அது செய்து கொடுக்கும், எவ்வளோ சுலபமாக்கி கொடுக்கும், இலகுவாக்கும், இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணித்தரோம் அப்படிங்கிறதுக்காக ஏஐ போகும். மருத்துவத்துறை அதே மாதிரி, ஊடகத்துறை, எல்லா துறையிலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த ஏஐ செய்யும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க தவிர, இதை நம்ம வேறு விதத்தில் பார்த்துட்டு ஐயோ அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினச்சோம்னா காணாமல் போயிடுவோம். இந்த வைட் லைன்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய சையத் அப்தின் அவர்களுடைய நிறுவனம் கூட ஒரு மென்பொருளை தயாரிச்சிட்டு இருக்கு. வெகு விரைவில் சந்தைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சாத்தியங்கள் வந்து எல்லா துறைக்குமே, அதாவது நாட் ஒன்லி ஒரு பர்டிகுலர் துறை அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா துறைக்குமே வந்து இந்த மென்பொருள் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுடைய வைட் லைன்ஸ் நிறைய விஷயங்களை செய்யட்டும், வைடான விஷயங்களை வந்து க்ளோஸ் அப் கொண்டு வந்து நிற்கட்டும். அதான் ஒய்டு நாங்கள் பேர் வச்சதே வந்து தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை, வைட் லென்ஸ், தொலைநோக்கு பார்வைங்கிறது. ஏன்னா வந்து 2 விஷயம் இருக்கு. நீங்க கவனிச்சிங்கன்னா, நான் துறையை சார்ந்த மீடியா லென்ஸ், ஆமா லென்ஸ், வைடு, தொலைநோக்கு லென்ஸ், ஸோ 2மே கலந்த விஷயம். அதான் அது வைட் லென்ஸ் பேர் வச்சோம். அது அர்த்தத்தோட அந்த பேர் வச்சு. நிச்சயமா அது வைடான, அதாவது பரந்த சிந்தனையும் பாங்க. பரந்த சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா பறந்துபட்டு பார்வை பார்க்கிறப்ப தான் நம்மள வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியும். எனிவே உங்களுடைய அந்த ஃபோக்கஸான விஷயங்கள் வெற்றி அடையட்டும். எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். நன்றி நாகர். நன்றி. சரி நேர்களே, நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்கள், ஆலோசனைகள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சையத் அப்தின் அவர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாலும், அவருடைய வைட் லென்ஸுக்கு என்ன நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை தொழில் நிமித்தமாக அவரோட நீங்கள் டைப் வச்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய எண் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு அவரோட பேசலாம். ஓகேவா? சரி, மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த நண்பருடைய நேர்காணலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye-bye.